எங்க போறேன் இங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதை பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது. காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தன் ரவுடி ஆயிரம் முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு, அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள் உறவுகள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பார்த்து போராட்டம் நடத்திய இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியா நம்ம பேசுறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறாங்க. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையா இல்லாம வியாபார அறையா மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில ஒரு நாள்ல போராடல, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர் பணி நியமனத்திற்காக. அப்போ இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்கறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போராடினா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? நீங்க குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்ப எப்படி இருக்கு? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறது ஆட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றாங்க, செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க. எல்லாரும் வீதியில போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறாங்க. என்னதான் நடக்குது? அப்போ இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையா போய்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றான்? ஒரு ஆட்சி தவறா இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினைச்சிருந்தால் இந்த அரசு அமையாம தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு நீங்க போராடுறீங்க. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிற்கிறார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களோட நிற்கிறார். நான் ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்க கோரிக்கை குப்பையில போடுறேன். அப்ப அந்த கோபம், இன்னைக்கு இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தல் இல்லை? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்லை? ஏன் இல்லை? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்னைக்கு தஞ்சையில் பேரணி போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்க உரிமையை பறிச்சு உங்க உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்க முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்காம இருக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்யறா சொல்லுங்க? யார் தேர்வு செய்யறா? நீங்க படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்க எத்தனை லட்சம். உங்க வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தை நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி, ஏன் நீ மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிற்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில நிறுத்தினவனே மேல எப்படி வர்றான்? யார தேர்வு செய்யறது? பிள்ளைய நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்ப இந்த கோபம் எங்க வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் போராடினா இது என்ன ஆயிருது? இப்ப யாரு மேல, நான் யாரு மேல கோச்சுக்கிறேன்? அதிகாரத்து மேலையா? அந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்க மேலையா? சொல்லுங்க. அப்ப தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. 2வது தடவை திருந்தி இருப்பாங்களோ நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம்
தடுப்பு விவகாரத்துல அதை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. அப்புறம் இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தன் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவுகள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போதைப் பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. சரி, இப்ப திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு ஒன்று தயாரிச்சு வச்சிருக்காங்க. போன வாட்டி அதே குழு தான். இதெல்லாம் நீங்க இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறோம்னா இப்ப என்ன அதிகாரம் பண்ணீங்க? என்ன ஆட்சியில் இருக்க? நீ மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன கட்சி என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு தேர்தல் அறிக்கை கொடுப்பேன். போன தடவை பிரச்சனை என்னன்னு கேட்டு அறிக்கை கொடுத்தே இல்ல. அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த தடவை ஏன் காலையில சிரிக்க வைக்கிறோம்? நாளை 2 நாள் தமிழகம் வர அமித்ஷா பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். அரசியல்ல மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்னு பாஜக. மாற்றம்னு ஒண்ணு இருக்குதுன்னா, இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவதுதான் மாற்றம். இது சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கோ, திமுக, அதிமுக. நம்ம ஒன்று கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக, அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்ற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான், நேர்மை தான். அப்ப நீங்க தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில ஊழல் இருக்கு, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்கு, இருக்காதா? கமிஷன் இருக்கு, இருக்காதா? இங்க மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ள மாட்டாரா? இங்க பாலியல் வன்கொடுமை, கொலை இருக்கும், இருக்காதா? கேட்கறதுக்கு இருக்குமா, இருக்காதா? இங்க சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தா முடிவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதுல இருக்கு? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவனா நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்கா, அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கனவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைப்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவா யோசிங்க. நீ இதுல மாற்று. ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.